எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த காஸ்பல் டைம்ல உங்களை வரவேற்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காஸ்பல் டைம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏன் ஆரம்பித்திருக்கோம் என்றால், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். முதலாவது இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நாட்களில் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று முதலாவது அவர் பிரசங்கித்த அந்த வார்த்தை குறித்து தான் நாம் பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும்? மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் மனம் திரும்பிட்டேனா அப்படின்றது எப்படி தெரியும்? மனம் திரும்ப ஏன் வேண்டும் அப்படி என்றால், நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். மனம் திரும்பினால் என்ன நமக்குள் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, நான் மனம் திரும்பிட்டேன், பழைய வாழ்க்கையை நான் வாழாம அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விடுவேன். அப்போ ஏற்ற கனிகள் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய கிரியையில தான் தெரியும். அப்போ நான் கிரியையில நான் செய்கிற காரியங்கள் தான் நான் மனம் திரும்பி இருக்கிறேனா இல்லையா என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம் மக்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளுடைய பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் நமக்குள் இருக்கிறது என்றால் நாம் இன்னும் சரியாக மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், சபைக்கு செல்லுகிறேன், இதை எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் தருகிறேன்னா, பரலோக ராஜ்யம் எனக்கு சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு நான் சமீபித்து இருக்கிறேன்னா, பரலோக ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்க முடியுமா அப்படின்னா, முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, மனம் திரும்பி அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கும், நாமும் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாக இருப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா, மனம் திரும்பி பரிசுத்தத்தை காத்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ளுவார். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா அதற்குரிய கனிகளை நான் தராவிட்டால் நான் இன்னும் மனம் திரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போ மனம் திரும்பி நான் அதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு நான் என்ன பண்ண வேண்டும்னா சமீபமாக இருக்கணும், பரலோக ராஜ்யம் எனக்கு சமீபமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.